ஒரு மனிதனை அழிக்க முடியவில்லை, வீழ்த்த முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை என்றால் இந்த சமூகத்தில் அவர்கள் உடனடியாக கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்பது அவதூறு. ஒரு அவதூறை பரப்பி ஒரு ஒட்டுமொத்த வாழ்க்கையை சிதைக்கத்தான் இந்த சமூகத்தில் பலர் கருதுகிறார்கள். எத்தனையோ இடர்பாடுகளை தாண்டித்தான் ஒவ்வொரு வெற்றிகளும் ஒவ்வொரு சிந்தனைகளும் இந்த சமூகத்தில் பதிக்கப்படுகிறது. எனக்கு புரட்சியாளர் அம்பேத்கரிடம் அவருக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, நாய்கள் குறைப்பதால் பயணம் நின்று விடுவதில்லை. புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரிகள், நாய்கள் குறைப்பதால் பயணம் நின்று விடுவதில்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. நீங்க நம்ம இந்த ஒரு மிகப்பெரிய ஜேர்னி இந்த லைஃப்ல, என்டையர் லைஃப்ல எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தா கூட நம்ம அதை செவி சாய்க்காம நம்முடைய இலக்கை நோக்கி பயணிச்சு கொண்டே இருக்கணும். நம்முடைய இலக்கை அடையக்கூடாது என்பதுதான் எதிரியோட மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது. அப்ப இவன் அங்கந்தான் வரணும், அங்கந்தான் வர்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது மிகவும் ஒரு அசிங்கமாகவும் இருக்குது, அபத்தமாக இருக்குது. நான் ஒரு வரி எழுதியிருப்பேன், நான் என்னுடைய ஒரு சிந்தனை துறைன்ற ஒரு பக்கத்தில் ஒரு வரிகள் எழுதியிருப்பேன். புத்தர் பிறந்தவுடனே புத்தராகவில்லை, புத்தி வந்தவுடனே புத்தரானார் என்று. இப்போ யாருமே இங்கே பிறக்கும் போதே மகாத்மாவாகவும் காந்தியாகவும் யாரும் இல்லை, பிறந்ததுக்கு பிறகுதான் அவங்க மாறுறாங்க. இப்போ யார் எங்கேருந்து வராங்கிறத பார்க்கக்கூடாது, அந்த சிந்தனை தத்துவத்தை தான் நீங்கள் பார்க்கணும். ஒருத்தவனை அழிக்க முடியல அப்படின்னா அப்படியே அவதூறு பரப்புறது, அதெல்லாம் காதலியே வாங்க முடியாது. நம்மளுடைய இலக்கு போயினே தான் இருக்கும். ஒருத்தர் எங்கேருந்தா வரான், அப்போ ஆரம்ப காலத்தில் அவன் என்னவா இருந்தாலும் பார்க்கணும். இப்போ அவன் என்னவா இருக்கான், நாளைக்கு என்னவா ஆக போகிறான். தவறுகளை எண்ணி தவறுகளை நினைத்து வருந்தி திருந்துபவனே ஆகச்சிறந்த மனிதன். நான் செய்த தவறுகளை எப்போதுமே நினைத்து வருந்தது உண்டு, திருத்திக் கொள்ள முயற்சிக்கிறேன். காரணம், என்னுடைய மூத்த ஆசானாக இருக்கக்கூடியது புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர், இப்போ என்னுடைய அரசியல் தந்தை அண்ணன் திருமா அவர்கள். அப்போ நம்ம ஒரு ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி போகும்போது அவதூறை வீச காத்து கொண்டே இருக்காங்க. நிறைய நாய் இங்கே இருக்குது, எல்லா நாய்க்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். சில நேரங்களில் நாயை பார்த்து போக வேண்டியதுதான்.